ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குட் சண்டி. இந்த படம் வந்து குட் சண்டி அப்படின்னா குதிரை சவாரி, அதாவது கல்யாணத்தில் வந்து குதிரை சவாரி பண்ணுவாங்க இந்திக்காரங்க. அது மாதிரியான ஒரு இவர் வந்து ஹீரோ வந்து அப்புறம் பிராமின். அவர் இது வந்து ஜாதி அடிப்படையில் வர ஒரு காமெடியான கதை. இது ஓடிடி தளத்தில் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நான் தமிழில் தான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வினய் காந்தி. இந்த படத்தில் நடிச்சவங்க பார்த்திங்கன்னா சஞ்சய் தத், ரவீனா டண்டன், பர்த் சம்தான். முக்கியமான கேரக்டரில் அருணா இரானி, அவங்க வந்து பழைய படத்தில் நடிச்சிருக்காங்க, பாபி அது மாதிரி படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரவீனா டண்டன், சஞ்சய் தத், பர்த் சம்தான், குஷாலி குமார், இந்த 4 பேர் தான் முக்கியமான கேரக்டர். ரவீனா டண்டன் வந்து மேனகான்ற கேரக்டர் நடிப்பாங்க, குஷாலி குமார் வந்து தேவிகான்ற கேரக்டர் நடிப்பாங்க. இப்போ இந்த கதை வந்து டெல்லியில் நடக்கிற மாதிரி. இப்போ ஹீரோ வந்து வீர் வந்து 60 வயசாகிட்டும் கிட்டத்தட்ட. அவர் வந்து ஒரு காதல் தோல்வியால் அவர் வந்து இருப்பார் சின்ன வயசில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவர் கல்யாணம் ஒரு பையன் இருக்கும். அந்த சின்ன வயசு காதல் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத காதலாக இருக்கும். அதில் வந்து எதிர் வீட்டில் சண்டை போட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா மேலே கல் எடுத்து அடித்தோன்னே அந்த அம்மா வந்து இந்த பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் இவர் ரவீனா டண்டன். இது ஃப்ளாஷ்பேக்கில் வரும். இப்போ இந்த சஞ்சய் தத்தோட பையன் வந்து லவ் பண்ணுவான். அப்போ வந்து இவங்க பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரவீனா டண்டனை இவர் லவ் பண்ணுவார் வீர் சஞ்சய் தத்து. அது ஒரு தனி ட்ராக்கில் போயிடுக்கும். இப்போ இன்டர்வல் பிளாக்கில் வந்து அந்த அம்மா வந்து பொண்ணு பார்க்க வரும்போது அப்போ தான் தெரியும் இந்த பொண்ணோட அம்மா வந்து சஞ்சய் தத்தை லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிங்கன்னா இப்போ சஞ்சய் தத்தோட பையனை வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அவங்க அண்ணன் தம்பி உறவாயிடும். அப்போ இந்த சிக்கலை எப்படி இது பண்ணுறதுன்றது தான். ஸோ இப்போ அவங்க 2 பேர் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும். நீ ஏற்கனவே வாயடியாக இருந்து சண்டை வந்தால் என் பையனுக்கு கல்யாணத்தில் உன்னை கட்டிக்க முடியல அப்படிலாம் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க அம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து இதையும் மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவங்க 2 பேர் அந்த அம்மா அப்பா பிரிஞ்சு போட்டோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் இது மாதிரி கண்டிஷனில் வந்து கிளைமேக்ஸ் அப்போ ஹீரோக்கும் அதாவது வீருக்கும் ரவீனா டண்டனுக்கும் கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துடும். அப்போ வந்து அவங்க ரவீனா டண்டன் சீரியஸாக இருப்பாங்க, மேனகா வந்து. அப்போ வந்து அந்த பொண்ணு அழுதுன்னு இருக்கும். அப்போ வந்து சொல்லும், இப்போ கூட நீ வந்து அப்பா பற்றி சொல்ல மாட்டேறியா, என்ன தான் ஆச்சு அப்பாவுக்கு அப்படின்னும். அப்போ வந்து அப்போ வந்து அந்த மேனகாவோட ஃப்ரெண்டு வந்து அந்த ரவீனா டண்டனோட ஃப்ரெண்டு வந்து நீ வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்தவங்க கிடையாது, நீ பயாலஜிக்கல் மதர் கிடையாது அப்படின்ற உண்மையை சொல்லும். அப்புறம் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு சுமூகமானது. ஸோ அப்பாவும் பையனும் வந்து அந்த குட் சண்டியில் ஏறிடுவாங்க. கல்யாணத்தப்போ குதிரை சவாரி பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பியாக ரவீனா டண்டனும் அந்த பொண்ணும் வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும். ஸோ இது ஹாப்பி எண்டிங் படமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து படத்தோட கதை. ஸோ இதில் என்ன காமெடி பார்த்திங்கன்னா, இவங்க சின்ன வயசில் லவ் பண்ணி தான் இந்த சஞ்சய் தத்துக்கு ஒரு பையன் இருக்கும். அப்போ இவர் ஏற்கனவே கல்யாணம் வேறு ஆகிருக்கும் இல்லைங்களா, அது இல்லாமல் இப்போ ஒரு காதல் வேறு. அது வரையும் இங்கே இந்த குடும்பத்தில் இந்த அப்பா அவங்க காட்ட மாட்டாங்க ரவீனா டண்டனுக்கு. இப்படி ஒரு கதை. ஆனால் இது வந்து கொஞ்சம் ரீசனபுளாக மீடியமான ஸ்பீடில் போச்சு. இது ஓடிடி தளத்துலையும் கிடைக்குது, ஆனால் ஹிந்தியில் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.